ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் வாசிச்சிட்ருக்கோம் இல்லையா? இப்போ 4வது எபிசோட் போலாமா? எலியோடு பேசுவதால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா என யோசித்தாள். அது அவளோடு ஏதாவது பேசுமா என்பதற்காக காத்திருந்தாள். அவளே பேசலாம் என முடிவு செய்து அழைத்தாள். ஓ எலியே, இந்த குளத்திலிருந்து வெளியேறும் வழி இருக்கிறதா? நான் இதில் நீந்தி நீந்தி களைத்து போய்விட்டேன். ஓ எலியே, இது போன்றுதான் எலியோடு பேச வேண்டும். இதுதான் சரியான முறை என்று அவளுக்கு தோன்றியது. அப்போது அவள் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் தம்பி படிக்கும் லத்தீன் மொழி இலக்கண புத்தகத்தில் ஒரு எலிக்கு எலியிடம் ஒரு எலி ஒரு ஓ எலி என சித்திரங்கள் இருந்தன. இவள் கூப்பிட்டதை கண்டதும் எலி அவளை நோக்கி கண்களை சிமிட்டியது. எதுவும் பேசவில்லை. ஆலிஸ் யோசித்தாள். ஒருவேளை இதற்கு ஆங்கிலம் தெரியாமல் இருக்குமோ? பிரெஞ்சு எலியாக இருக்குமா? வில்லியம் அரசரோட வந்த எலியா? அவளது சரித்திர அறிவின் உதவியால் அது எவ்வளவு வருடத்தின் முன் நடந்தது என அறிய முடியவில்லை. எதற்கும் பிரெஞ்சில் அழைக்கலாம் என பிரெஞ்சில் காஸ்தா மா சாட் என கூப்பிட்டாள். அவளுக்கு தெரிந்த பிரெஞ்சு வார்த்தை ஒன்றுதான். அதுவும் அவள் பிரெஞ்சு பாடத்தில் இருந்த முதல் வாக்கியம். அதை சொன்னதும் எலி தண்ணீரை விட்டு தாவி குதித்தது. அவள் கெஞ்சியபடி சொன்னாள், ஓ டியர், என்னை மன்னித்துக்கொள். அவள் சின்னஞ்சிறு எலியை அவமானப்படுத்தி விட்டதாகவே உணர்ந்தாள். அதற்காக அவள் சொன்னாள், உனக்கு ஒருபோதும் பூனைகளை பிடிப்பதில்லை என்பது மறந்துவிட்டேன். இதை கேட்டதும் எலி பயத்தால் வீறிட்டபடி சொன்னது, பூனைகள் பிடிப்பதில்லையா? நீ ஒரு எலியாக இருந்து பார், பிறகு பூனையை பிடிக்குமா இல்லையா என்று சொல். கோபப்படாதே. எனக்கு என் அருமை பூனை டீனாவை காட்ட வேண்டும் என நினைத்தேன். பூனைகளை பற்றிய வினோதம் எதுவும் இல்லை. நீ சாதாரணமாக என் டீனாவை பார்க்கலாம். அவ்வளவு அமைதியானவள். இப்படி சொல்லியபடியே அவள் கண்ணீர் குளத்தில் நீந்தி கொண்டிருந்தாள். திரும்பவும் தன்னுடைய டீனா பூனையை பற்றி சொன்னாள். இப்படி சொல்லியபடியே அவள் கண்ணீர் குளத்தில் நீந்தி கொண்டிருந்தாள். திரும்பவும் தன்னுடைய டீனா பற்றிய சொன்னாள். குளிர் அடுப்பின் முன் உட்கார்ந்து தன் கால்களை உஷ்ணப்படுத்தி கொள்ளும் அமைதியான பூனை அது. ஆனால் அது எலிகளை பிடிப்பதில் வீரன்தான், சந்தேகமில்லை. இதற்காக கோபப்படாதே. இதை கேட்ட எலி பயந்து கிரீச்சிடும் குரலில் சொன்னது, எதுவும் சொல்லாதே. அவள் ஆறுதலாக சொன்னாள், சரி, இனி அதை பற்றி நாம் இருவரும் பேச வேண்டாம். இதை கேட்டதும் எலி சொன்னது, சரி, நாம் பேச வேண்டாம். இது போன்ற பேச்சுக்கள் எனக்கு பிடிப்பதில்லை. எங்கள் குடும்பத்தினருக்கு பூனை என்றாலே வெறுப்பு. என்ன பிராணி அது? குரூரமாய் கத்திக்கொண்டு திரும்ப அதை பற்றி மாத்திரம் என்னிடம் எதுவும் பேசாதே. சரி, ஒத்துக்கொள்கிறேன் என்றபடி ஆலிஸ் தன் பேச்சை மாற்றினாள். உனக்கு நாய்களை பிடிக்குமா? எலி எதுவும் பேசவில்லை. அதனால் ஆலிஸ் தொடர்ந்து சொன்னாள், எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் அழகான குட்டி நாய் இருக்கிறது. அதற்கு உனக்கு அதை நிச்சயம் நான் காட்டுவேன். ஒளி வீசும் கண்கள், சுருண்டு அலையும் ரோமம், எதை தூக்கி எறிந்தாலும் சரியாக பிடித்து கொள்ளும். சாப்பாட்டு வேளையில் சரியாக வந்து உட்கார்ந்து கொள்ளும். அது ஒரு விவசாயியின் நாய். 1000 ரூபாய்க்கு மேல் விலை மதிப்புள்ளது. அந்த நாய் எலியை பாய்ந்து பிடித்து கொள்ளுமென அந்த விவசாயி சொன்னான். இதை சொல்லிவிட்டு அவள் வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னாள்,
மன்னித்து விடு, உன்னை பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. இதற்குள் எலி அவளை விட்டு தூரமாய் நீந்திச் சென்றது. அவள் அமைதியாக கூப்பிட்டாள், எலியே, என் கண்ணே, கிட்ட வந்துவிட்டேன். நான் உன்னை இனிமேல் கட்டாயமாக பூனை பற்றியோ நாய் பற்றியோ பேச வேண்டாம். உனக்கு பிடிக்காத அந்த பேச்சை விட்டுவிடலாம். இதை கேட்ட எலி அவளை நோக்கி திரும்பி வந்தது. அதன் முகம் வெளிரி போயிருந்தது. அது நடுங்கும் குரலில் சொன்னது, முதலில் நாம் கரையை அடைவோம். பின் நான் உனக்கு என் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறேன். பிறகு உனக்கே புரியும் நான் ஏன் பூனைகளை நாய்களை வெறுக்கிறேன் என்று. ஆலிஸிற்கு இதுதான் சரியான வழி என பட்டது. இதற்குள் கண்ணீர் குளத்தில் நிறைய பறவைகள் மிருகங்கள் வந்து சேர்ந்துவிட்டன. நாரைகள், கொக்குகள், வாத்துகள், மீன் கொத்தி போன்றவை அந்த குளத்தில் இருந்தன. ஆலிஸ் அவை எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வழிகாட்டும் தலைவி போல கரையை நோக்கி நீந்த துவங்கினாள். அது மிகப்பெரிய கூட்டமாக அமைந்தது. கரையில் ஆலிஸை சுற்றி எல்லாமும் அமர்ந்து கொண்டன. பறவைகள் தங்கள் நனைந்த சிறகுகளை உலர்த்தி கொண்டிருந்தன. விலங்குகள் தங்கள் செழுமை படர்ந்த மயிரை உலர்த்தின. எங்கும் ஈரமும் நசநசப்புமாயிருந்தது. இப்போது அவர்களுக்குள் எழுந்த முதல் கேள்வி எப்படி தங்களை சுத்தமாக உலர்த்தி கொள்வது என்பதே. நீண்ட ஆலோசனை நடந்தது. பின் அவர்கள் அனைவரும் ஆலிஸை அறிமுகம் செய்து கொண்டனர். ஆலிஸ் அவர்களோடு பழகிய தோழி போனாள். அவள் தன் வாழ்க்கையை பற்றி விவரித்தாள். அப்போது வான்கோழி குறுக்கிட்டு சொன்னது, எனக்கு உன்னை விட வயது அதிகம் தெரிந்த ஆள். ஆலிஸுக்கு இதை ஒத்துக்கொள்ள இயலவில்லை. எத்தனை வயது என தெரியாமல் எப்படி ஒத்துக்கொள்வது? வான்கோழியோ வயதை சொல்ல மறுத்தது. கடைசியில் எலி ஒரு கணவானை போல அனைவரையும் நோக்கி பேசியது. முதலில் எல்லோரும் உட்காருங்கள், நான் பேசுவதை கேளுங்கள். நான் உங்கள் ஈரத்தை உலர வைக்க வழி சொல்கிறேன். இதை கேட்டதும் யாவரும் உட்கார்ந்து கொண்டனர். ஆலிஸ் எலியை பார்த்தபடி இருந்தாள். எலி நடுவில் உற்சாகமாக உட்கார்ந்திருந்தது. வேகமாக, இந்த ஈரத்தை உலர்த்தாவிட்டால் உனக்கு எப்படியும் சளி பிடித்து விடுமென ஆலிஸிற்கு தோன்றியது. எலி கனைத்து கொண்டது. எல்லாரையும் பார்த்து சொன்னது, தயாரா? உலர வைப்பதற்கான யோசனை என்னிடம் இருக்கிறது. நான் அதை உடனடியாக சொல்ல முடியும். அமைதியாக இருங்கள். எல்லோரும் சப்தமற்று இருந்தனர். வில்லியம் மன்னர் போப்பினால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆண்டு வந்த வேளையில் அவர் ஆட்சி மிக சிறப்பாக இருந்தது. எட்வின், மர்கர், மர்சியா, நார்தம்ரியா இளவரசரை பற்றி. வா என்றது வான்கோழி. எலி அமைதியாக கேட்டது. நீங்கள் பேச விரும்புகிறீர்களா? வான்கோழி பேச விரும்பவில்லை என்றது. நீங்கள் பேச விருப்பமோ என்று நினைத்தேன் என்றவாறு பேச்சை தொடர்ந்தது. மெர்சியா, நார்தம்ரியா இளவரசர்கள் தாங்களே அருள் சபையின் வாரிசுகள் என சண்டையிட்ட போது அவர்கள் ஒன்றை தேவையற்றதாக கருதினர். என்ன அது என்றது வாத்து. அதுதான் இது. இது என்றால்? இது என்றாலே அதுதான். அதாவது ஒரு தவளை, ஒரு புழு. இதில் எதை ஆர்ச் பிஷப் கண்டறிந்தார்? இந்த கேள்வியை எலி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வேகமாக எலி பேசத் துவங்கியது. எட்கர் அத்தலிங் வில்லியமை சந்தித்தார். மகுடத்தை ஏற்கச் சொன்னார்.
வில்லியம் நாகரிகமாக நடந்து கொண்டார். அவ்வேளை நார்மன், அதாவது பொறுமையான நார்மன், இதை எப்படி பெறுவது என யோசித்தபோது ஆலிஸ் குறுக்கிட்டாள். ஆலிஸ் குறுக்கிட்டு என்ன சொன்னாள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமா? பாய், டேக் கேர்.